ISO 9001 இன் 7.1.5 பிரிவின் தலைப்பு மானிட்டரிங் மற்றும் அளவீட்டு வளங்கள் ஆகும். இந்த பிரிவில் குறிப்பிடப்பட்டுள்ள தேவைகள் ISO 14001 மற்றும் ISO 45001 இல் கூட குறிப்பிடப்பட்டுள்ளன, ஆனால் அந்த பிரிவின் எண் 9.1.1 ஆகும். இந்த பிரிவு தயாரிப்பு அல்லது செயல்முறையின் ஒத்துழைப்பு உறுதி செய்ய எந்தவொரு மானிட்டரிங் மற்றும் அளவீட்டு வளங்களையும் பயன்படுத்தும் அனைத்து செயல்பாடுகள் அல்லது செயல்முறைகளுக்கும் பொருந்தும். முதல் தேவையானது நிறுவனம் பொருத்தமான மானிட்டரிங் மற்றும் அளவீட்டு வளங்களை உறுதி செய்ய வேண்டும். மானிட்டரிங் மற்றும் அளவீட்டு வளங்களின் திறன் மற்றும் துல்லியம் பொருத்தத்தை வரையறுக்கும் முக்கியமான கூறுகளாகும். ஒரு எடுத்துக்காட்டுடன் புரிந்துகொள்வோம். இந்த படத்தில் ஒன்று ஒரு தங்கக்கடை, மற்றொன்று ஒரு காய்கறி கடை. தங்கக் கடையில் உள்ள பொருட்கள் தங்க நகைகள், காய்கறி கடையில் உள்ள பொருட்கள் பழங்கள் மற்றும் காய்கறிகள். ஒருவர் தங்க நகையை வாங்கினால் ரசீது தொகை தங்கத்தின் எடையை அடிப்படையாகக் கொண்டு கணக்கிடப்படுகிறது. ஒருவர் காய்கறிகளை வாங்கினால் ரசீது தொகை காய்கறிகளின் எடையை அடிப்படையாகக் கொண்டு கணக்கிடப்படுகிறது. இரண்டு கடைகளிலும் பொருளின் எடையை தீர்மானிக்க எடை சமநிலை பயன்படுத்தப்படுகிறது என்பதை குறிக்கிறது. இந்த எடுத்துக்காட்டில் எடை சமநிலை என்பது மானிட்டரிங் மற்றும் அளவீட்டு வளங்கள் என்று அழைக்கப்படுகிறது. ஒருவர் 1 கிலோ பொருளை வாங்கும்போது 50 கிராம் பிழை இருந்தால் அது ஏற்றுக்கொள்ளத்தக்கதா? இரண்டு சூழ்நிலைகளையும் பரிசீலிப்போம். ஒருவர் 1 கிலோ தக்காளி வாங்கினால் 50 கிராம் குறைவாகவோ அல்லது 50 கிராம் அதிகமாகவோ தக்காளி இருந்தாலும் அது வாங்குபவருக்கும் விற்குபவருக்கும் ஏற்றுக்கொள்ளத்தக்க பிழையாகும். ஆனால் ஒருவர் 1 கிலோ தங்க நகை வாங்கினால் 10 கிராம் குறைவாகவோ அல்லது 10 கிராம் அதிகமாகவோ தங்கம் இருந்தால் கூட அது வாங்குபவருக்கும் விற்குபவருக்கும் ஏற்றுக்கொள்ளத்தக்க பிழையல்ல. ஒரு காய்கறி கடையில் உள்ள தராசின் கொள்ளளவு 10 கிலோ என்றால் அதே தராசில் 1 கிலோ தங்கத்தையும் அளக்க முடியும் என்பதை குறிக்கிறது. இதனால் கொள்ளளவு தேவையை பூர்த்தி செய்துவிட்டோம் என்றாலும் இரண்டு கடைகளிலும் பிழை ஏற்றுக்கொள்ளும் விதிகள் ஒரே மாதிரியாக இருக்கவில்லை. காய்கறி கடையின் தராசு தங்கக் கடைக்கு பொருத்தமானது அல்ல. எனவே கொள்ளளவு தேவையும் துல்லியத் தேவையும் பொருத்தமான வளத்தை தேர்வு செய்வதில் முக்கியமானவை. இரண்டாவது தேவையானது பயன்பாட்டிற்கு ஏற்றது என்பதாகும். ஒவ்வொரு கண்காணிப்பு மற்றும் அளவீட்டு வளமும் பயன்பாட்டிற்கு ஏற்றதாக இருக்க வேண்டும். இதன் பொருள் சரியாக அளவிடப்பட்ட வளம் செல்லுபடியாகவும் நம்பகமான முடிவுகளையும் உறுதி செய்ய பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதாகும். ஒருவர் அளவீடு செய்யப்பட்ட இல்லாத கருவியை தயாரிப்பு ஒத்துழைப்பு அல்லது செயல்முறை ஒத்துழைப்பு நோக்கில் பயன்படுத்தினால் ஒத்துழைப்பு இல்லாத நிலை ஏற்படும் வாய்ப்பு முழுமையாக உள்ளது. மூன்றாவது தேவையானது பயன்பாட்டிற்கு ஏற்றதை உறுதி செய்யும் அதிரடி அளவீட்டு இடைவேளை. ஒரு நிறுவனம் அளவீடு அல்லது சரிபார்ப்பு திட்டம் இருக்குமாறு உறுதி செய்ய வேண்டும். அளவீடு அல்லது சரிபார்ப்பு திட்டம் ஒவ்வொரு கண்காணிப்பு மற்றும் அளவீட்டு வளத்திற்கும் அளவீடு அல்லது சரிபார்ப்பை எவ்வளவு அடிக்கடி மீண்டும் செய்ய வேண்டும் என்பதை குறிப்பிட வேண்டும். அளவீடு அல்லது சரிபார்ப்பு இடைவேளை நிறுவனத்தால் பயன்படுத்தும் அளவு அல்லது ஏதேனும் பரிந்துரையின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படலாம். நான்காவது தேவையானது பிழையை ஏற்கும் அளவு அக்செப்டன்ஸ் ஆஃப் எரர் ஆகும். வெளிப்புற நிறுவனத்திலிருந்து அளவீட்டு சான்றிதழ் கிடைத்தால் அந்த கண்காணிப்பு மற்றும் அளவீட்டு வளம் பயன்பாட்டிற்கு ஏற்றதாகவும் தொடர்ந்து பயன்படுத்தலாம் என்றும் நம்பப்படுகிறது. ஆனால் உண்மை என்னவென்றால் அளவீட்டு நிறுவனம் பொதுவாக அளவீட்டு சான்றிதழை வழங்குகிறது. அளவீட்டு சான்றிதழில் பிழைகளும் குறிப்பிடப்படுகின்றன. அளவீடு செய்யும் நிறுவனம் அந்த கண்காணிப்பு மற்றும் அளவீட்டு வளம் தங்கக் கடையிலா அல்லது காய்கறி கடையிலா பயன்படுத்தப்படும் என்பதை அறியாது. அளவீட்டு சான்றிதழில் உள்ள பிழைகள் உட்பட முழு தகவலையும் படிப்பது பயனாளரின் பொறுப்பாகும். அளவீட்டு சான்றிதழில் உள்ள பிழைகள் செயல்முறை தேவைகளுக்குள் இருந்தால் அது பயன்பாட்டிற்கு ஏற்றதாக அறிவிக்கப்பட வேண்டும் மற்றும் தொடர்ந்து பயன்படுத்தலாம். அளவீட்டு சான்றிதழில் உள்ள பிழைகள் செயல்முறை தேவைகளை மீறினால் அந்த பிழைகள் முக்கியத்துவம் இல்லாத பிற பயன்பாடுகளுக்கு பயன்படுத்தலாம், இல்லையெனில் அதை பயன்படுத்துவதை நிறுத்த வேண்டும். அடுத்த தேவையானது அளவீட்டு நிலையை அடையாளம் காண்பதாகும். அளவீட்டு சான்றிதழில் உள்ள பிழைகள் செயல்முறை தேவைகளுக்குள் இருந்தால் அது பயன்பாட்டிற்கு ஏற்றதாக அறிவிக்கப்பட வேண்டும் மற்றும் தொடர்ந்து பயன்படுத்தலாம். மேலும் ஒவ்வொரு பயனாளரும் அளவீட்டு நிலையை எளிதாக அடையாளம் காணும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும். அளவீடு செய்யப்பட்டு பயன்பாட்டிற்கு ஏற்றதாக அறிவிக்கப்பட்ட வளங்களின் பட்டியலை தயாரித்து ஆய்வகத்தில் ஒட்டலாம். அளவீட்டு நிலை மற்றும் பயன்பாட்டு தகுதியை குறிக்க கண்காணிப்பு மற்றும் அளவீட்டு வளத்தில் ஒரு குறிச்சீட்டை ஒட்டலாம். அடுத்த தேவையானது சரிசெய்தலை தடுப்பதாகும்.
கண்காணிப்பு மற்றும் அளவீட்டு வளங்களில் சரிசெய்தல் பொத்தான்கள் அல்லது மீட்டமைப்பு விருப்பங்கள் உள்ளன. இந்த பொத்தானை தவறுதலாக இயக்கினால் அல்லது செயல்படுத்தினால் அளவீட்டு நிலை இழப்பதற்கான வாய்ப்பு அதிகம் உள்ளது. எனவே இப்படியான சரிசெய்தல் பொத்தான் அல்லது மீட்டமைப்பு விருப்பத்தின் பாதுகாப்பை உறுதி செய்வது முக்கியம். நீங்கள் கவனித்திருப்பீர்கள், தவறுதலாக பொத்தானை அழுத்தினால் கூட மொபைலில் தொழிற்சாலை மீட்டமைப்பு விருப்பம் உடனடியாக செயல்படாது. அது உறுதிப்படுத்த கடவுச்சொல்லை கேட்கும். நீங்கள் கவனித்திருப்பீர்கள், 5 வினாடிகள் தொடர்ந்து மீட்டமைப்பு பொத்தானை அழுத்தி வைத்திருக்காவிட்டால் எடை கணக்கீட்டு தராசு மீட்டமைக்கப்படாது. கடைசி தேவையானது தரநிலையில் குறிப்பிடப்படவில்லை, ஆனால் தணிக்கை அனுபவத்தின் அடிப்படையில் சேர்க்கப்பட்டுள்ளது. மேற்பார்வை மற்றும் அளவீட்டு வளம் பராமரிப்பு பணியின் போது உள் அல்லது வெளிப்புறமாக பழுது பார்க்கப்பட்டால் கலிப்ரேஷன் தேதி வராதிருந்தாலும் அது மறுபடியும் கலிப்ரேட் செய்யப்பட வேண்டும். கடைசி தேவையானது தரநிலையில் குறிப்பிடப்படவில்லை, ஆனால் தணிக்கை அனுபவத்தின் அடிப்படையில் சேர்க்கப்பட்டுள்ளது. மேற்பார்வை மற்றும் அளவீட்டு வளம் பராமரிப்பு பணியின் போது உள் அல்லது வெளிப்புறமாக பழுது பார்க்கப்பட்டால் கலிப்ரேஷன் தேதி வராதிருந்தாலும் அது மறுபடியும் கலிப்ரேட் செய்யப்பட வேண்டும்.